மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நிறையவே வெரைட்டிஸ் இருக்குது. கிச்சடி, பூரி, பொங்கல், உப்புமா, இட்லி, தோசை அப்படின்னிட்டு. ஆனால் நம்ம வீட்டில் இந்த இட்லி, தோசை மட்டும்தான். மற்றபடி மீதி இருக்கிற எந்த ஐட்டம்ஸும் யாருக்கும் விரும்பி சாப்பிட மாட்டாங்க. எப்பயாவது ஒரு சில சமயத்தில் செய்யலாம். ஆனால் அதே ரிப்பீட் பண்ணனா அவ்வளோதான். யாருக்குமே சுத்தமாக பிடிக்காது. இந்த இட்லி, தோசைன்னு வரும்போது கண்டிப்பாக சட்னி, சாம்பார் தான். சாம்பார் அப்படின்னா நம்ம வீட்டில் லஞ்சுக்கு வாரத்துக்கு 2 டைமாவது கண்டிப்பாக செஞ்சுருவேன். அது செய்கிறது ரொம்பவே ஈஸி. அதே மாதிரி வீட்டில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஏதாவது காய் இருந்தால் போதும். சாம்பார் வச்சுட்டு அது பொரியல் பண்ணிட்டா எனக்கும் ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிரும். அதுவே இந்த டிஃபனுக்கு சாம்பார் வச்சோம் அப்படின்னா, அதை விட இன்னும் எக்ஸ்ட்ரா தான் பண்ணணும். ஏன்னா, இது அதை விட எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இட்லி சாம்பார் அப்படின்னு வரும்போது, கண்டிப்பா அதில இருக்கிற காய்கறி இதெல்லாம் ரொம்ப பெனிஃபிட்டு. பசங்களுக்கு மத்த ஐட்டம்ஸில கத்திரிக்காய் போட்டு குடுத்தோன்னா கண்டிப்பா சாப்பிட மாட்டாங்க. அதுவே இந்த இட்லி சாம்பார்ல கத்திரிக்காய் போட்டு குடுத்தோன்னா, அதில கத்திரிக்காய் இருக்குன்னே அவங்களுக்கு தெரியாது. சூப்பரா சாப்பிட்டுருவாங்க. இதில கொஞ்சோண்டு பரங்கிக்காய் சேர்த்தனா லைட்டான ஒரு ஸ்வீட்னஸ் வரும். ஆனா, எனக்கு அது பிடிக்காது. அதனால மோஸ்ட்டா செய்ய மாட்டேன். எப்பயாவது ஒரு சில சமயத்தில தான் பரங்கிக்காய் போட்டு வைப்பேன். ஸோ நார்மலா நம்ம சாம்பார் வைக்கிற மாதிரி தான். பருப்பு, வெங்காயம், தக்காளி கூட கத்திரிக்காய், கேரட், அப்புறம் இந்த பரங்கிக்காய் இதெல்லாம் போட்டு நல்லா வேக வச்சு மசிச்சு எடுத்து கண்டிப்பா பெருஞ்சீரகம் போட்டு தாளிக்கணும். அந்த பெருஞ்சீரகம் தான் அதுக்கான டேஸ்ட்டே. இது கூட சூடா இட்லி, தோசைலாம் வச்சு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டா இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னோட வீடியோஸ் பிடிச்சிருந்தா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.